வந்து இப்போ மியூசியம் ரீச் பண்ணிட்டோம். அனிமல்ஸ்ல பொறுத்த வரைக்கும் மெயில் தான் அழகா இருக்கும். இதுவும் பாருங்க. ஆனா ஹியூமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல்ஸ் தான் அழகா இருப்பாங்க. இந்த ஜூக்குள்ளே நான் வரும்போது கூகுளில் இந்த எலும்பு கூட பார்த்துட்டு நான் இது டைனோசர்னு நினச்சேன். பட் ஆனால் இங்கே வந்து அதோட வரலாறு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியுது இது வந்து ஆஃப்ரிக்கன் எலஃபண்ட். நம்ம வந்து இப்போ மியூசியம் ரீச் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இந்த மியூசியம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸோட போன்ஸ்லாம் இங்கே நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ உள்ளே இதுக்கு வந்து பே பண்ணி தான் நம்ம வந்து டிக்கெட் எடுக்கணும். ஸோ வாங்க உள்ளே போய் என்ன இருக்குது, வைக்கிறதுக்கு லாக்கர்ஸ் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்றதை பார்க்கலாம். இப்போ அங்கே என்ட்ரி ஆனால் ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து டிக்கெட் வாங்கியாச்சு. பர் பர்சனுக்கு வந்து 20 ரேலில் எடுக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து எங்களுக்கு வந்து 4 பேருன்றதுனால டோட்டல் 65. லாக்கர் வந்து நம்ம லக்கேஜோடு வந்தாலும் இங்கே கார்னரில் வைக்க சொல்லிக்கிறாங்க. ஸோ நம்ம அங்கே வச்சுக்கலாம். நம்ம டிக்கெட்டோட இந்த ஃப்ளோர் பிளான் இது எல்லாமே சேர்த்து கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் என்னென்ன இருக்குது அப்படின்றது எல்லாமே இருக்குது. ஸோ நம்மளுக்கு கைடன்ஸ்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுதான் டிக்கெட். முன்னாடி டிக்கெட் இருக்கும், பின்னாடியே பார்க்கலாம் ஒவ்வொரு அனிமல்ஸோட பேர்டோட அழகு. ஆக்சுவலாக இப்போ இருக்கிற இந்த போனை வந்து டிஸ்கவர் பண்ணது ஒரு அமெரிக்கன் இந்தியன்ஸ் தான் இதை டிஸ்கவரே பண்ணி எடுத்துருக்காங்க. ஸோ அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. வாங்க நம்ம போகலாம். ஆக்சுவலாக இந்த மியூசியம் வந்து நம்ம என்ட்ரி ஆகும்போதே இவங்க ஸ்கேன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதே போல் ஸ்டார்டிங் வந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து தான் ஆரம்பிக்கிறோம். கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் செகண்ட் அப்படி போகுது. ஸோ இது என் முகம் தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி இப்போ வந்து நம்ம ஒரு அக்வாரியம் செட்டப் அந்த செட்டப்பில் தான் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிஷ்ஷு. இங்கே பாருங்களேன், கோபுரம் தண்ணியில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு அக்வாரியம்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு செட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த இதில்
இதுதான் இங்கே இருக்கிற அந்த செட்டப். இதில் நம்மளுக்கு இந்த மீனை பற்றி தெரியணும்னா இதை டபுள் டேப் பண்ணோன்னா இந்த மீனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். நல்லா செட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இது எதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு அக்வாரியம்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது ஒரிஜினல் அக்வாரியமில் உள்ளே இருக்க அத்தனையும் அட்டை, தண்ணியே கிடையாது. அந்த லைட்டிங் வச்சு அந்த ப்ரொஜெக்டர் மூலியமாக அந்த வேவ்ஸ் வர மாதிரி செட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். பட் ஆனால் இந்த ஃபிஷ் டேங்க் வந்து ஒரிஜினல். சிமெண்ட்டில் தான் செஞ்சுருக்காங்க. பட் ஆனால் இது வந்து 5 மீட்டர் வரைக்கும் வளருமா இந்த மீன். அதனால தான் இவ்வளோ பெருசுக்கு செஞ்சு வச்சுருக்காங்க. சிக் இருக்கு, பேபி சிக். முட்டை பொரிஞ்சு குஞ்சு வந்துட்டு. இது என்ன தெரியுமா, இந்த வாட்டர்குள்ள இருக்குல்ல, அதான் ஸ்னேக். ஸ்னேக் வாட்டர்குள்ள இருக்கு. அதை அப்படின்னா செட் பண்ணி தின்னுட்டு கிடக்கு பாருங்க மீன். இல்ல வெளியில இருந்து அங்க வந்து குடிச்சு இங்க பாருங்க, அதோட வாய் அங்க இருக்கு பாருங்க. அந்த வயிற்றுக்குள்ள பாருங்க அப்படி மேல வரைக்கும் தூக்கி போட்டு பிடிக்கலாம். சில சமயம் மீனுங்க மேல தண்ணி குடிச்சுக்கணுங்க. முட்டையை போட்டுருக்கு. ஓ, இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. இது என்ன தெரியும், இது நல்லா ரெக்கையை வச்சிருக்க மாதிரி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து எப்படின்னா, ஒரு ஆத்தாங்கரையில் அங்கே உள்ள ஒரு ஈகோசிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்றத செட் பண்ணியிருக்காங்க. தண்ணிக்குள்ளே என்னென்ன இருக்கும், தண்ணிக்கு வெளியே என்னென்ன இருக்கும், அந்த பேர்ட்ஸ் அந்த தண்ணிக்குள்ளே வந்து எதை சாப்பிடும், அப்படி எல்லாமே வச்சுருக்காங்க. இது என்ன தெரியுமா, பெலிகன். இது என்ன சாப்பிடும், பிகாஸ் இட் ஹாஸ் a large throat. இது ஃபைண்டிங் நீமோல இந்த இது வரும். இந்த பேர்டு கடைசியில் நீமோவை வாயில வச்சுக்கிட்டு காப்பாற்றி கொண்டு போகும்ல, அது இதுதான். அந்த தெரியல இந்த ஜா இருக்குல்ல, அதுக்குள்ளதான் கடல் தண்ணியில அந்த நீமோவை உள்ள போட்டுட்டு அவங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு போய் விடும். அந்த மானுக்கு எவ்வளவு பெரிய கொம்பு இருக்குன்னு பாருங்களேன். அந்த மானோட கொம்பு ஃபீமேலுக்கு ஒரு மான், மெயிலுக்கு தான். அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் மெயில் தான் அழகா இருக்கும். அனிமல்ஸ்ல பொறுத்த வரைக்கும் மெயில் தான் அழகா இருக்கும். ஆனா ஹியூமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல்ஸ் தான் அழகா இருப்பாங்க. அதை கேட்டுட்டு வராங்க. இதை பாருங்கப்பா, இது கொண்டு அந்த குட்டி ஹீரோ கியூட்டா மைஸா இருக்குல்ல, அந்த குட்டி ஹீரோ கிட்ட பார்த்தா ஒரு பெரிய மிருகம். அது பாருங்க, அது பிக்கு தெரியுமா, காட்டு பண்ணி. ஆமா, எவ்வளோ அசிங்கமா இருக்கு பாருங்க. ராபிட் தள்ளு, தள்ளு, ஒரு நிமிஷம் தள்ளு. தெரியும், ஹெட்ஜாக் பாருங்கப்பா, கியூட்டா இருக்கு. இங்க பாருங்க,
இங்க பாருங்க மஷ்ரூம் பாருங்க ரெட் மஷ்ரூம் ஃப்ராக் சண்டை வச்சிருக்கேன் டிவி பாருங்க கிடைக்குதா குட்டிங்க வேகம் கடிக்குது ஏன் கடிக்குது என்னதான் இருந்தாலும் மிருகம் தான்றத இதை விட வேற எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணாது தான் குட்டியவே அப்பாவா இல்லை அம்மாவான்னு தெரியல கடிச்சு கொள்றாங்க பாவம். அதை இவங்க பார்த்து அந்த இன்சிடென்ட்டை அது குட்டிங்க அது கூட பிறந்ததுங்க பார்த்து இவ்வளோ ஃபீல் பண்ணுது. அது வந்து நீல் டவுன் பண்ணிட்டு இருக்கு, காப்பாத்துது. அது கையை பிடிச்சி இழுத்து காப்பாற்ற பார்க்குது இந்த குட்டி. ஆக்சுவலாக இவங்க வந்து நிறைய எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கிறாங்கன்றத இதை நம்ம பார்க்கும்போதே தெரியும். பின்னாடி பேக்ரவுண்டு பாருங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் 3D. அண்டு நீங்கள் ஒரு சின்ன சின்ன நூக்கன் கார்னரை பார்த்தாலும் அங்கே ஏதாவது ஒரு மிருகம் இருந்தால் அதுங்க ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், இந்த ஸ்னேக் வந்து படம் எடுத்துகிட்டு ஓடுது, அதுக்கப்புறம் இங்கே 2 சீகள், அதுக்கப்புறம் அங்கே பேர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஒரு ஃபேமிலி சூழ்நிலை. ஆமாம், ஒரு ஃபேமிலி. அம்மா இப்போ தான் பேபிஸ், அப்பா அவங்க ஃபேமிலியை அப்பா பாதுகாக்கிறாரு. இன்னொன்று பாருங்க, ஸ்ட்ரீட்டாக கீழே எங்கேயாவது நீங்கள் ஃபைண்ட் பண்ணிங்கன்னா ஐடென்டிஃபை இட் டு see if it's a dog or a wolf. இது நாய்க்குட்டி மாதிரி இல்லைன்னு நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கன்னா வெளியே. இப்போ வந்து நம்ம வந்து லைவ் ஷோஸ் நடக்கிறோம், அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். இது உள்ளக்க வந்து எல்லாம் ஒரிஜினல்ஸ் இருக்கும். இது வந்து கொஞ்சம் சின்ன குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி இடம்லாம் இருக்கும். வாங்க போகலாம். ஆக்சுவலாக இங்கே வந்து இதுலேருந்தே ஆரம்பிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 பாக்ஸஸ் இருக்கும். இந்த பீஸை மாற்றி மாற்றி வச்சுருவாங்க. கிட்ஸு வந்து அதை செட்டான ஒரு ஒரிஜினல் அனிமலாக செட் பண்ணுற மாதிரி. அப்புறம் இந்த பின்னாடி இருக்கிற வீல் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு அனிமல்ஸோட ஃபர்ரு, அதோட ஸ்கின் நம்ம டச் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபீல் பண்ணுறது. சரி, ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க. ஓகே, வாங்க, கண்ணை மூடுங்க. இது கெஸ்ட் கேம். ஒன்றும் இல்லை, கண்ணு மூடுங்க. கண்ணு மூடணும். என்னையே ட்ரெஸ் பண்ணுங்க. கண்ணை திறக்காதீங்க. கண்ணை திறக்காதீங்க. உள்ள கண்ணை பண்ணி அது என்னன்னு ஃபீல் பண்ணுவோம். அதான் கண்ணை திறக்காதீங்க. டோன்ட் மிஸ் கண்ணை திறக்காதீங்க. இது என்னது? ஓகே, எனக்கு பயமுறுத்துற மாதிரி இருந்தா உனக்கு கொண்டுருவேன். அது ஐட்டம் இல்லை, உள்ள கையை போடுங்கப்பா. ஐயோ, உள்ள கிணறுக்கு வெளியே தொடர்ந்து பயமா. கையை உள்ள ஒன்றும் முடியுங்க. எல்லாம் பொம்மைதான். ஸ்பாஞ்சு தொடுறதுக்கு இப்போ உங்களுக்கு பிரச்சனையா? கீழே Suo nome è intelligente, suo nome è
இல்ல என்னமோ இருக்கு ஏதோ சோப்பு மாதிரி இருக்கு உள்ளக்க Primele 11 sări ale muzeului sunt o adevărată încântare pentru vizitatori. Muzeul este un foarte modern și reprezintă dovadă pentru deschiderea unei instituții care coming இங்க பாருங்கப்பா தெரியுதா ஃபிஷ் கிராப் நண்டு அதை செத்து போயிடுச்சுன்னா நம்ம சாப்பிட்றோம் நெக்ஸ்ட் ஏதாவது ஃபிஷ்ஷான்னு நினைச்சு சில்வர் கேப் அப்படின்னு எனக்கு தெரியாது காலை விட்டுங்க ஃபிஷ்ஷு பேர்டு cockroach then we have scorpion நான் actually Scorpio zodiac sign so கொஞ்சம் ஸோ இங்கே பாருங்க க்யூட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நிஜமாக ராஸ்கல்ஸ் இங்கே இந்த சைட் பாருங்க இதெல்லாம் இருக்கு நெக்ஸ்ட் இங்கே பாருங்க deaf people sorry deaf people இருந்தாங்கன்னா கேட்கலன்னா சைன் லாங்குவேஜ் கொடுக்குறாங்க ஸோ தட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் இது வந்து மேபி பிளைண்ட் பீப்புளுக்கான என்னன்னு தெரியல இது கொடுக்கலாம் பிளைண்ட் பீப்புளுக்கு மேலே நினைக்கிறேன் சரி இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க இதெல்லாம் நிஜமா எனக்கு ஒன்று தான் பிரச்சனை இதுதான் எனக்கு நிஜம் நிஜம் இல்ல அது சும்மா லெதர் சும்மா பட் இட் இஸ் நைஸ் டு டச் அண்ட் ஃபீல் இது தெரியும் நீங்க தொட்டு பார்க்கணும் இங்க பாருங்க இன்ஃபெக்ஷன் வந்து இது ஒரிஜினல் இல்ல சும்மா இது டச் அண்ட் ஃபீல் பேக்ல லெதர் இங்க பாரு இது பாரு இங்க பாரு இந்த மாதிரி ஒரு நோட்புக் வச்சிருக்கல இங்க பாரு இது வேற ஒரு நோட்புக் வச்சிருக்கல இங்க பாரு தியா இத பாரு தியா என்ன பாரு இது பாரு சரி இது பாரு இது நம்மள மாதிரி நம்ம அந்த வச்சிருக்கோம்ல நோட்புக் Dress அந்த மாதிரி ஸோ இது எல்லாமே பேர்ட்ஸ் இதுங்க தான் இருக்கு நாங்கள் பார்த்துக்கிட்டே போகலாம் இப்போ வந்து நாங்கள் எல்லாரும் இந்த மியூசியமில் உள்ள ஒரு புகைக்குள்ள போகிறோம் வாங்க போகலாம் நான் கேமராமேனை ஃபீல் பண்ணுறேன் இதோட எப்படி சொல்ல இது வெயிட் லூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் கோப்ரோ இன்வென்ட் ஆச்சு வெயிட் லூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் கோப்ரோ இன்வென்ட் ஆச்சு டயட்லேருந்து இது வெயிட் லூஸ் ஆயிடுச்சா இதோட லூஸ் ஆனதுக்கப்புறம் அது வந்துருச்சாப்பா இப்போ வந்து நம்ம புகைக்குள்ள வந்திருக்கோம் நான் தெரியலன்னா என்னன்னே தெரியல வீடியோவில் வாங்க இங்கே தெரியுமேன்னு நினைக்கிறேன் நம்ம இப்போ கோகுக்குள்ளே வந்திருக்கோம் எதுக்கு லைட் இருக்கோ அங்கே வச்சுட்டு நான் என் முகத்தை தெரிய வைக்கிறேன் வாங்க போகலாம் இது எப்படி ஆன் பண்ணுறது வா யாரோ சூரியன் செத்து போயிட்டாங்க இது எப்படி ஆன் பண்ணுறது இதா இங்கே வந்து நீங்கள் அமைதியாக இருந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு சத்தம் கேமராஸ் ஒரு லாக்னு வந்துச்சு ஓகே
கத்துது பாரு. கொஞ்சம் நீங்க 2 பேரும் இந்த சைடு போங்க. அது செட் பண்ணிருக்காங்க. வாழ்ந்த குகைக்குள்ள படம் வரைஞ்சிருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த குகை எப்படின்னா ஒரு ஹியூமன் வாழ்ந்த அந்த கான்செப்டில் தான், அந்த குகை கான்செப்டில் தான். ஏன்னா இங்கே பாருங்களேன், அவன் வந்து அந்த குகைக்குள்ளே நிறைய மிருகத்தோட படம்லாம் வரைஞ்சி வச்சுருப்பான்ல, அதெல்லாம் இங்கே இருக்குது. இது ஒன்று. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, இது ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த குகைக்குள்ளே வாழ்ந்தவங்க இப்போ எப்படி இருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும்ல, அது முக்கியம்ல. இந்த இருக்காங்க நிஜமா கோகை இருந்தது எங்க செகண்ட் மேல அந்த ஐஸ் பாறை இருக்கும்ல, அந்த ஐஸ் உருகி அது ஒரு மாதிரி சுத்தும். அதுதான் அது நேஷனலா இருக்கிறது வந்து இந்த இங்க நேச்சுரலா இப்படிதான் இருக்கும். இங்க வந்து ஒரு செட் பண்ணிருக்கேன். இது ஸ்லோவேனியா இந்த மாதிரி ஒரு குகை இருக்குடா, நான் பார்த்துருக்கேன். உள்ள போய் எப்படின்னா ஐஸ் வந்து மேலேருந்து கீழேருந்து வளராம மேலேருந்து வளரும். ஒவ்வொரு வருஷத்துக்கு இவ்வளவுதான் 1 சென்டிமீட்டர் தான் வளருமா. அப்படி இப்ப இந்த மாதிரி வளரும்னா எத்தனையோ வருஷங்கள் வளரும். இது பாருங்க, நேச்சுரலா இப்படிதான் இருக்கும். அதான் போட்டோ எடுத்துருக்காங்க. இந்த கிராப் அந்த சீடெல்லாம் இருக்கு. இதுவும் பாருங்க, ஐஸ் பாருங்க. இது கீழே இருந்து வளர்ந்துருக்கா மேலே இருந்து வளர்ந்துருக்கான்னு தெரியல. இல்லடா, இது மாதிரி ஐஸ் பாறைகள் ரியல்ல இருக்கும். ஓகே, அதை வந்து அவங்க வந்து ஒரு திமாட்டிக்கா சொல்லி காட்டுறாங்க, இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கும் அப்படின்றது. ஆமாடா, சிவலிங்கம் இருக்கு. Photo, please with that. Come on, please post. நான் கேமராமேன். நான் கேமராமேன். ஆக்சுவலாக இங்கே மேலே உள்ள இந்த இதை பாருங்களேன், அது வந்து அந்த ஐஸ் க்யூப், அந்த கேவ்லேருந்து ஒழுகி வர அந்த ஐஸ் க்யூபு. ஸோ அது பார்க்கறதுக்கு அப்படியே ரியலிஸ்டிக்கான ஐஸ் உருகி வர மாதிரியே பண்ணியிருக்காங்க. இது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது பார்க்கறதுக்கு ஏதோ திமிங்கலம் வாய் மட்டும் தலை மட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது. பார்க்கறதுக்கு அந்த ஒரு போல் நார்த், பட் இங்கே நார்த் போல். இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா நிறைய கிளாஸ்குள்ளே ஃபிஷ் இதுங்களெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இது பார்க்குறதுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, எனக்கு வந்து பேக் டு ஸ்கூல் அந்த சயின்ஸ் லேப்குள்ளே நான் போயிட்டு வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. வேறு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்க்க வேண்டியது எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறோம். ஸோ வாங்க அங்கே என்னென்ன இருக்குன்றத பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இந்த டைனோசர் அது இனிமேல் தான் இந்த பக்கம் என்ட்ரன்ஸ் முடிச்சுடும். இப்படி போயிட்டு அப்படி வெளில போகும்போது பல்லு வச்சிருக்காங்க. பல்லா? இப்போ நம்ம வந்து அண்டார்டிகாவுக்கும் ஆர்டிக்குக்கும் வந்திருக்கோம். இங்கிட்ட ஃபுல்லாக அண்டார்டிகா, இங்கிட்ட ஃபுல்லாக ஆர்டிக். பார்த்தீங்கன்னா போலார் பியர் நட்சத்திரம் எவ்வளோ சாஃப்ட், அது ஃபர் பார்க்குறதுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்கும்ட்டு இது பார்க்கும்போதே நமக்கு தெரியல.
அதுக்கப்புறம் இது பாருங்களேன், சீ வாட்டர். இதோட டெய்ல பார்த்தீங்கன்னா மூஞ்சி மாதிரி இருக்கும், பன்னியோட நோஸ் மாதிரி இருக்கு. பெங்குயின்ஸ், இதுங்க எல்லாமே பெங்குயின்ஸ். இவ்வளோ சீ கிங்டமில் நம்ம இந்தியா ஓஷன் கூடியது எல்லாமே வந்து எப்படி அதுலேயும் இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் இங்கே பாருங்க, இது எங்கே உள்ளதுன்ட்டு. பாம்பேயில் உள்ள ரெப்டைல்ஸ். பாம்பேனா வேறு எதுவும் இல்லை. இப்போ நம்ம சொல்கிற மும்பை. அது பாருங்க, வெறும் ஒரு கம்பியை தூக்கி வச்ச மாதிரி வச்சுருக்கீங்க. அது ஆக்சுவலி ஒரு அனிமல் தான். அட்லாண்டிக்கில் 9000 மீட்டர் டெப்த்தில் இருக்குமா. ஆமாம்ல, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கிராப். அதுக்கு பாரு எவ்வளோ பெரிய நம்பும் வாயில். ஆமாம், ஷார்க்கு இங்கே இதை வச்சு அடிக்குமோ? ஆமாம், இதை வச்சு அடித்து வேட்டையாடி சாப்பிடுவோம். இது என்னது? நான் டிஸ்கவுண்ட் இப்போ நம்ம வந்து ஓஷன் சைட் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம மடகாஸ்கர், ஆஃப்ரிக்கா அந்த சைடு வந்துருக்கோம். இங்கே ஃபுல்லாக அந்த ஆஃப்ரிக்கா சைடு என்னென்ன அனிமல்ஸ் இருக்கும் அது எல்லாமே நம்ம இங்கே பார்க்குறோம். இங்கே இந்த மங்கியை பாருங்களேன், பொம்மை தெரியுது. பொம்மை இங்கே பாருங்க, என் ஃப்ரெண்டு, என் புது ஃப்ரெண்டு காக்காலாம் 2 பேரும் ஒரே மாதிரி கலரில் இருக்கீங்க. சேம் கலர் ஃபோட்டோ கேமரா ப்ளீஸ். இதுதானே பெண்ணிக்கேன். வேர்டுகளோட நேம் உங்களுக்கு தெரியுமா? ஸ்கார்லெட்னு ஒன்னே நீங்கள் வந்து நம்ம எவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. நட்டாஷான்னு நினச்சிடாதீங்க, அவெஞ்சர்ஸில் ஒரு நட்டாஷான்னு நினச்சிடாதீங்க. இந்த பேர்ட் நேம் தான் அது. எவ்வளோ பெரிய மிஸ்டேக் போட்டுருப்பாங்க. அந்த பெயிண்ட் அங்கே வச்சுருக்காங்க. இல்லை, அது வேட்டையாடும்போது அர்த்தம் இப்போ தெரிச்சிருக்கு. இன்னும் அர்த்தம் மாதிரி இல்லை, இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இன்னும் போக போக இங்கே பாருங்க அதோட இது இருக்கையா. இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே இருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே ஒரிஜினல் தான். பட் ஆனால் என்னென்னா ரெப்ளிகா இல்லை, ரெப்ளிகாலாம் இல்லை. ஸ்கின்னு அதோட பாடியெல்லாம் ஒரிஜினல் அனிமலோடது. அது இறந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே அந்த பாடம் பண்ணி உள்ளக்க காட்டன் இதெல்லாம் வச்சு இது பண்ணுவாங்களே, ஸோ அந்த இதுதான். இது டெம்பரேச்சர் இதுவாகி இதுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காகவே அங்கே டெம்பரேச்சர் மீட்டர் வச்சுருக்காங்க. இன்னும் மீன் பண்ணி ஸ்னேக், பைத்தான் இல்லை, அனகோண்டா, அனகோண்டா இல்லை. அனகோண்டா, கிரீன் அனகோண்டா. என் ஃப்ரெண்டு மறுபடியும் வந்து இந்த டெய்ல் காமிங்க. இதோட டெய்ல் எவ்வளோ அழகாக இருக்க பாருங்க.
the tail. எவ்வளோ அழகா இந்த பேர்டோட விங்ஸில் அந்த சர்க்கிள் பாருங்க, அழகாக இருக்கு. ஒரு பிசரு கூட டேமேஜ்ன்ட்டு இல்லாமல் அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. பிரிண்ட் எடுத்து வச்ச மாதிரியே இருக்குது அது பார்க்குறதுக்கு. இப்போ வந்து நம்ம இந்தியா, ஆப்பிரிக்கா இதெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்தது வந்து ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியாலே நம்ம எல்லாருக்கும் உடனே ஞாபகம் வந்தது வந்து கேங்க்ரூ தான். ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்கலாம். பழத்தை உரிச்சு விட்ட மாதிரி மூணு சைடில் ஒரு மாதிரி இருக்கு. அது பேர் இப்போ வந்து நம்ம அமெரிக்கன், ஆப்ரிக்கன் அந்த சைடு தான் வந்திருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அந்த சைடில் உள்ள அனிமல்ஸ். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய எல்சா மூவியில் அந்த கிறிஸ்டாஃப் அவன் வச்சிருப்பான்ல ஒரு உல்ஃப், அதுதான் இது. ஸோ அப்படியே இங்கிட்டு வந்தீங்கன்னா எரோஷியாவா, யூரோப் சைடு உள்ளதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. யூரோப் தான் மேலே மார்க் பண்ணியிருக்க, யூரோப் தான் மார்க் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாக அந்த நானும் தெரியணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவுமே யூரோப்பில் உள்ள அனிமல்ஸ். இங்கே பார்த்தீங்களா இந்த புல் எவ்வளோ பெருசா பீஸ்ட் மாதிரி இருக்கு. இல்ல பெல் அண்ட் தி பீஸ்ட் மாதிரி இருக்குல்ல, பியூட்டி அண்ட் தி பீஸ்ட். ஆமா, பியூட்டி அண்ட் பீஸ்ட்ல அந்த ஹீரோவோட மண்டை இப்படி தான் இருக்கும். சோ பின்னாடி பாருங்க இன்னும் பெருசா இருக்கு. அதே மாதிரி தான். இது ஃபீமேல், இதுதான் மேல். இது வந்து அந்த ஒரிஜினல்ன்றதுக்கான ஒரு இது இருக்கு பாருங்க, அந்த ஸ்டிச்சஸ் இருக்கு பாருங்க. அது இதெல்லாம் விடுங்க, இதோட உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸே இருக்கு. இப்போ நம்ம வந்து வெளியே என்ட்ரன்ஸில் எவ்வளோ பெரிய ஒரு எலஃபண்ட் பார்த்தோம், ஒரு மேமத். அதே மாதிரி எலஃபண்ட் தான் இது. ஆஃப்ரிக்காவில் உள்ள இது ஒரு சின்ன எலஃபண்ட். அதுக்கு பின்னாடி அங்கே பார்த்தீங்கன்னா அதோட பெருசு. பாருங்க மக்களே எவ்வளோ பெருசா இருக்கு. இங்கே நெல்லு இதுவும் ஒரு எலஃபண்ட் தான். பின்னாடி இருக்கிறது என்னன்னு தெரியல. மேபி நம்ம அங்கே போனால் நம்மளுக்கு தெரியும் நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். இப்படிதான் சுற்றி போனோம்னு நினைக்கிறேன். பாருங்களேன், இது வேல் ஷார்க்கோட பெருசா இருக்கு. வெயிட் பண்ணுங்க, இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். இங்கே பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கு. இது 1758. இங்க பாருங்க எவ்வளோ சின்னது இது கம்பேரிசன் டு தட். எவ்வளோ சின்னதாக இருக்கு. இங்க பாருங்க இது காமிக்கல நீங்க. இது ரைனோவா? இல்லை, அதுவும் எலஃபண்ட்டு தான் நினைக்கிறேன். அந்த டர்க்கியை காமிச்சு ஆஃப்ரிக்கா ஓகே, போயிலாம் சொல்லக்கூடாது. தியா, உனக்கு ஒரு கொஸ்டின். என்ன? ஜப்ரா இருக்குல்ல, இதில் ஒயிட் ஸ்டாம்ப் மேலே பிளாக் இருக்கா இல்லை பிளாக் மேலே ஒயிட் இருக்கா?
ஏன்னா ஒயிட் மேலே பிளாக் இருக்கா, பிளாக் மேலே ஒயிட் இருக்கா, ஒயிட் மேலே பிளாக். எப்படி நீ ஒயிட்டும் இருக்குது, பிளாக்கும் இருக்குது, ஒயிட்டும் இருக்குது, பிளாக்கும் நீங்கள் ஃபுல்லாக பிளாக்காக இருந்துட்டு வித்தான ஒயிட்டு கூட வந்திருக்கலாம். ஃபுல்லாக ஒயிட்டாக இருந்துட்டு தின்னான பிளாக் கூட வந்திருக்கலாம். ஸோ ஆன்சர் ஒயிட் தான். இல்லை, அப்போ ஆன்சர் என்ன? இது வந்து எப்படின்னா கோழிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சான்ற பதில் எப்படி வருதோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆன்சர் தெரியும்னா காமெண்ட்ஸில் போட்டுவிட்டுங்க. என்ன சொல்கிறாங்க சுத்தமாக தெரியல, உங்களுக்கும் தெரியலன்னு தெரியும். கூகுளில் சர்ச் ஆக்சுவலாக இந்த ஜூக்குள்ளே நான் வரும்போது கூகுளில் இந்த எலும்பு கூட பார்த்துட்டு நான் இது டைனோசர்னு நினச்சேன். பட் ஆனால் இங்கே வந்து அதோட வரலாறு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியுது இது வந்து ஆஃப்ரிக்கன் எலஃபண்ட். ஆஃப்ரிக்கன் இந்த ஜூ வந்து என்ன செருப்பை சாணியில் முக்கி அடித்த மாதிரி போர்டை வச்சு முடிச்சு விட்டுருச்சு. என்ன இது வந்து இது ரெண்டும் எலஃபண்ட், அது வந்து ஹிப்போபாட்டமஸ். அதுனா என்ன தெரியுமா? அது நீர் யானை. நீர் யானை. மொத்தத்தில் மூணுமே யானை தான். இப்போ வந்து நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோரும் பார்த்தாச்சு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் பார்த்தாச்சு. செகண்ட் ஃப்ளோர் போகிறோம். அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் அதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். -1 யூரோப்பை பொறுத்த வரைக்கும் அதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஆமாம் யூரோப் எப்போ செகண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோராக இருக்கும். ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க? ஒழுங்கு வச்சிங்கன்னா எனக்கு தெரியுமா? நான் பாருங்க என்ன பண்ண சொல்லுங்க. மேலே ஒரு எலும்பு கூடு இருக்குங்க, அதாச்சும் டைனோசரா என்னன்ட்டு நம்ம பார்ப்போம் வாங்க. காப்பாற்றுங்கப்பா. இது இது என்னன்னா நம்ம கீழே என்னென்ன ஃபிஷ்லாம் பார்த்தோமோ அதோட ஸ்கெல்டன் தான் இங்கே இருக்கு. அங்கே அந்த காமிங்க ஃபஸ்ட்டு, அதை காமிச்சு முடிச்சுட்டு இப்போ இங்கே பாருங்களேன், பிஃபோர் லைஃப் ஆஃப்டர் லைஃப்ன்ற மாதிரியே அழகாக இந்த சினாரியோ செட் பண்ணியிருக்காங்க. ஒரு குட்டி ஃபேமிலி, குரங்கு சிம்பான்சி ஃபேமிலி, அதுக்கு அந்த மசில்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அது செத்து போய் வெறும் போன்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதே சினாரியோ அங்கே அம்மா குழந்தை, இங்கேயும் அம்மா குழந்தை, இங்கே கீழே ஒரு குழந்தை, அப்பா அப்படியே இருக்குது. அப்பா ஒல்லியாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அவ்வளோ ஸ்கின்னு. Natural stones that glow in the dark. Natural stones that glow in the dark. Mummy, உன்னோட ஃபேவரட் இந்த பால் கிளியர் பால். இந்த ஸ்டோன்ஸ்லாம் பாருங்களேன், அப்படியே ரேடியன்ட் இருக்கிற மாதிரியே இருக்கு. இங்க பாருங்க எவ்வளோ பெரிய ஜேட். இதெல்லாம் அப்படியே ஒரு குகைக்குள்ள இந்த கல் இருக்கு. ஒரு குகைக்குள்ள மட்டுமே இந்த கல் இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும். அந்த இடம் ஃபுல்லா இந்த ப்ளூவாவே தெரியும். அந்த கிரீன் பாருங்க, இந்த குட்டி அந்த கருப்புல கிரீன் டாட்ஸ் மாதிரி டாட்ஸ் இருக்கிறது, இதெல்லாம் அப்படியே வச்சு பார்த்தா ஹாலிவுட் மூவி செட்டு போட்ட மாதிரியே இருக்கும். இங்க இந்த ராக்க பாருங்களேன், அப்படியே உள்ள ஃபுல்லா சர்க்கிள் 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 சர்க்கிள், டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட், டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட், அந்த எழுதிருக்கா மாமி எல்லாரும் இந்த மாதிரி கேக் பண்றாங்க. தொட்டா கை எழுதி ராக்ஸ் இவையா இந்த
சால்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதை பாருங்க, டர்ட்டாக இருக்கா. நான் எவ்வளோ லைக் குச்சி ஆமாம். இது ரைனோசரஸோட தலை. இது ரெண்டுமே இங்கே ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைஸாக இருக்கு. இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாக பர்பிள் ஏரியாஸ். எனக்கு பிடிச்ச பட்டர்ஃப்ளைனா இதில் இந்த ப்ளூ. இந்த செக்ஷன் ஃபுல்லாக நம்மளோட கேவேஜில் ஹியூமன்ஸ் எப்படி இருந்தாங்க, அதுக்கப்புறம் அதுலேருந்து அவங்க எப்படி டெவலப் ஆனாங்க, என்னென்ன வெப்பன்ஸ்லாம் அவங்க ஹண்டிங்காக யூஸ் பண்ணாங்க, அந்த மாதிரி எல்லாமே இங்கே இருக்குது. வாங்க பார்க்கலாம். கையை ஓகே மக்களே, ஒரு வழியாக நம்ம இந்த மியூசியமை பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இனி அடுத்து ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்க ரூம் டூர் கொடுக்கலாம். ரூம் டூர் கொடுக்கலாமே. ரூம் டூருக்கு ரெடியாக இருந்த ஒரு 2 hours 3 hours ஏதோ ஒரு 2 hours ஆகும். அதுக்கு வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் இப்போ டாட்டா. சாப்பிட்டு படுங்க. இனி அடுத்த வீடியோட உங்களை பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோ. அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் ரோஸ்லின். டாட்டா, பை பாய். And subscribe to Fun with the channel. Thank you. மெயினாக ஈரோப் எக்ஸ்ப்ளோரில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதை பண்ணலாம். எனக்கு ஃபர்ஸ்ட். எனக்கு ஃபஸ்ட்டு. சண்டை போடாதான் கேட்டையா? யாருக்கு நீ சொல்றது? ஓகே, நாங்கள் வந்து இங்கே எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் கவர் பண்ணி முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக என்ன ஒரு மன வருத்தம்னா, நாங்கள் இங்கே டைனோசர் போன் கிடைக்கும்ட்டு நினச்சிட்டு வந்தோம். ஆனால் இங்கே பார்த்தா எல்லாமே எலஃபெண்ட்டோட இது தான் இருக்குது. என்ட்ரன்ஸ்லேருந்து மேலே வரைக்கும் எல்லாமே எலஃபெண்ட். டோரில் மியூசியமோட லோகோவே அந்த மேமத்தோட இது வந்து தான் வருது. இப்போ வந்து
ஓகே, இனி நெக்ஸ்ட் ஸ்பாட்டில் உங்களை பார்க்குறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரோஸ்லின். சொல்லு கத்தி. தியா. ஓகே, டாடா, பாய் பாய்.